வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு துருக்கி மற்றும் இந்தியாவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். 2018க்கு பிறகு தொடர்ந்து இந்தியாவை சீண்டிக்கிட்டு வந்து உச்சகட்டமாக பாகிஸ்தானுக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் மிகப்பெரிய லெவலில் ஆயுதங்களை வழங்கிய நாடு துருக்கி. இப்போ இந்த நாட்டோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸ், குறிப்பாக பைராக்டர் TB2 மற்றும் அக்கின்சி ரக ட்ரோன்கள். இந்த ட்ரோன்ஸை அசர்பைஜான் முதல் முறையாக 2020 பயன்படுத்தி அர்மேனியாவை வீழ்த்தினாங்க. அதன் பிறகு இது பாப்புலர் ஆச்சு. இந்த நிறுவனத்தோடைய பைக்கார் நிறுவனத்தோடைய CEO ஹலுக் பைராக்தர், இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ துருக்கியோட புது சுல்தானா உருவெடுக்க துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய எர்தவானுடைய மருமகன். இவர் ஒரு பேட்டியில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாரு. பைராக்தர் இந்தியாவுக்கு ட்ரோன்களை விற்காது. அதுல என்ன பார்த்தீங்க, ஒரு வியாக்கியானம் என்ன சொல்றாருன்னா, வார் ப்ராஃபிட்டரிங் இதுல நாங்க ரொம்ப நல்ல கம்பெனி, நாங்க வார் ப்ராஃபிட்டரிங்ல கொடுக்க மாட்டோம், எங்களுடைய சகோதர நாடுகளான பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம். ஆனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை நடக்குது. ஸோ ஒரே நேரத்தில் 2 நாடுகளுக்கு நாங்கள் ட்ரோன் கொடுத்து இதன் மூலிமா லாபம் அடையக்கூடிய அந்த மாதிரியான தவறான வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இதில் சகோதர நாடு, பிரதர்லி நேஷன்ஸ் அப்படின்ற போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. துருக்கி நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடு, இங்கே நாட்டோ நாடுகள்ன்றதை பயன்படுத்தலை. சகோதர நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இவங்க பேசிக்கலா சொல்றது இஸ்லாமிய நாடுகள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இதை முதல் முறையா சொல்லலை. 2028 TB2 ட்ரோன் ஃபேமஸ் ஆகுது. இந்தியா அந்த டைம்லையும் போயிட்டு நம்ம இவங்ககிட்ட ட்ரோன் வேணும்லாம் கேட்கல. ஆனால் அப்பயே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதும் இப்போ 2026 இந்த சமயத்தில் இது சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பாகிஸ்தான் ஏற்கனவே பைராக்தர் TB2 மற்றும் அக்கின்சன் 2 பிளாட்ஃபார்ம் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஆப்ரேஷன் சிந்தூர்ல துருக்கிய வீரர்களே நேரடியாக இந்த ட்ரோன்ஸை ஆப்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நேரத்தில் இதை சொல்றதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்தியா துருக்கி கிட்ட ட்ரோன்கள் கேட்டாங்களா? இல்லை. இப்போ அந்த ட்ரோன்கள் கேட்கணும் அப்படின்னா EOI அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு இந்த ட்ரோன் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கு, நீங்க இங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ட்ரோன்களை அந்த குறிப்பிட்ட துருக்கி நிறுவனம் இந்தியாவுக்கு கொண்டு அதை பல சோதனைகளை உட்படுத்தப்படுத்த பிறகு அப்புறம் AON அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அக்செப்டன்ஸ் ஆஃப் நெசசிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ், ஒரு ப்ரொபோசலை அரசாங்கத்துக்கு இராணுவம் கொடுக்கும். அதில் சம்மந்தப்பட்ட கேபினட் அமைச்சர்கள் எல்லாருமே இது தேவையா இல்லையா அப்படின்றத ஆராய்த்து பார்த்துட்டு வல்லுநர்களோட இதெல்லாம் எடுத்துட்டு கமர்ஷியல் ஜியோ பொலிட்டிக்கல்லாம் பார்த்துட்டு ஒத்துக்குவாங்க. அதன் பிறகு அது கேபினட் ஒப்புதலுக்கு போகும். பிறகு அதுக்கு உண்டான நிதி ஒதுக்கீடு நடக்கும். இங்கே காமெடி என்னன்னா, 2022 இப்போ வரைக்கும் எந்த டைம்லையுமே இந்தியா இந்த ட்ரோனை வேணும்னு கேட்டதே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம MQ-9B வாங்கும் பொழுது அமெரிக்காட்ட ரொம்ப காஸ்ட்லியான அந்த ட்ரோன்ஸ் எல்லாம் நம்ம வாங்கும் பொழுது அதுக்கு ஈக்குவலா ஒரு சீப் அண்ட் பெஸ்டா TB2 ட்ரோன் இருக்கு, நம்ம ஏன் துருக்கிக்கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய பல அறிவாளிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிரி நாட்டுக்கிட்ட போய் ஆயுதங்களை வாங்கக்கூடிய அந்த அறிவுபூர்வமான அட்வைஸ் இது ஏதோ நம்ம சைனா ஃபோன், ஒப்போவுடைய ஃபோனோ ஐஃபோனோ ஒரே வேலையை தான் செய்துன்னு சொல்லி வாங்கக்கூடிய பையிங் டிசிஷன் கிடையாது. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்ல 350 400 அக்கின்சி மற்றும் TB2 ட்ரோன்ஸை பாகிஸ்தான் ஏவனாங்க. இதுல 95% அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆகாஷ் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பு. பராக் 8 இஸ்ரேல்கிட்ட இந்தியாவும் இஸ்ரேலும் கூட்டா தயாரிக்கக்கூடியது. L-70 ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன், இது பழைய காலத்து கன், இன்னைக்கு எந்த இராணுவமே யூஸ் பண்றது கிடையாது. அதை நம்ம தேவைக்கு மாடிஃபை பண்ணி அதன் மூலியமா இந்தியா சுட்டு வீழ்த்துச்சு. இந்த இடத்துல குறிப்பா பாகிஸ்தானுடைய UAV ஹேங்கர் சுக்கூர்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த பேஸை, அதாவது இந்த அக்கின்சி ட்ரோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி பேஸ்ல வச்சிருப்பாங்க. அந்த சுக்கூர் ஏர் பேஸை இந்தியா குறி வச்சு ராம்பேஜ் அப்படின்ற இஸ்ரேல் ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க நம்மளுடைய ஜகுவார் விமானத்துல இருந்து. பிறகு அந்த ட்ரோன் பேஸே கம்ப்ளீட்டா காலியாச்சு. அதன் பிறகுதான் 10ஆம் தேதி இவங்க பொம்மை ட்ரோன்ஸை விட்டுட்டு இருந்தாங்களே தவிர இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய அக்கின்சி ட்ரோன்ஸை ஏவ முடியல. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன். குஜராத்ல இருக்கக்கூடிய ரான் ஆஃப் கட்ச் எல்லை பகுதிகளில் இந்த ட்ரோனை நம்மளுடைய L-70 கன்னை வச்சு சுட்டு வீழ்த்தின போது, இந்த TB2 ட்ரோனை சுட்டு வீழ்த்தின போது அது 2ஆ உடஞ்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கொடியில துணி காய போட்ட மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் போல்ல இருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸையும் நம்ம அந்த காலகட்டங்களில் டீட்டெயிலாக நிறைய முறை காமிச்சிருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு ட்ரோன், இதோடைய சக்சஸ் ரேட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசர்பைஜான், அர்மேனியாவில் இது பயன்படுத்தப்பட்டுச்சு.
அசர்பைஜான் இதை பயன்படுத்தும் போது அர்மேனியாட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை. அப்போ அந்த முதல் வெற்றியை அவங்க பார்த்தாங்க. பிறகு உக்ரைன் ரஷ்யாவுடைய போர்ல உக்ரைனுக்கு வந்து இந்த மாதிரியான நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸை கொடுத்தாங்க. அதன் பிறகு ரஷ்யா அதை கம்ப்ளீட்டா காலி பண்ண பிறகு இந்த ட்ரோனோடைய பேஸ் எடுத்து எப்படிலாம் ஒரு ட்ரோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ன்ற கோணத்துல உக்ரைனியர்கள் போயிட்டு அதன் பிறகு அவங்களே ட்ரோன் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 ட்ரோன் சக்தி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அன்டிஸ்பியூட்டடா நம்ம உக்ரைனை சொல்ல முடியும். ஸோ உக்ரைனுமே இந்த ட்ரோனை பயன்படுத்தி பெருமளவுக்கான ஒரு பெரிய ஒரு போர் யுக்தியையோ இல்லை ஒரு இதுவோ செய்யலை. அப்படியே செஞ்ச இடத்துலையுமே அங்கே பெரிய வெற்றி அப்படின்றது கிடைக்கல. இப்போ இந்த ட்ரோனை இன்னும் யார் வாங்கியிருக்காங்க? மாலத்தீவு ஒரு இஸ்லாமிய நாடு, பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய சாயலை கொண்ட ஒரு செக்குலர் ரிப்பப்ளிக். ஸோ இந்த மாதிரி இஸ்லாமிய நாடுகளுக்கு இவங்க வந்து இந்த ட்ரோன்ஸை கொடுத்து இந்த ட்ரோன் இவங்க எங்க தங்களை பொசிஷன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அமெரிக்காவை சார்ந்தும் இருக்க தேவையில்ல, சைனாவை சார்ந்தும் இருக்க தேவையில்ல, நாங்க வந்து இந்த ட்ரோன்ஸை தயாரிக்கிறோம்ட்டு. அடுத்தது இவங்களுடைய கான் ஃபைட்டர் 5ஆம் தலைமுறை போர் விமானம், அதோடைய சோதனை ஓட்டத்தை ஏற்கனவே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே காமிச்சாங்க. அதன் பிறகு அந்த கான் ஃபைட்டரை என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி இவங்க பேர் வச்சாங்க. ஏன்னா அது இஸ்லாமிய நாடுகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். ஏன்னா அந்த சுல்தான் சாம்ராஜ்யத்தை மீண்டும் எடுத்துட்டு வரணும்ட்டு. அதோடைய இன்ஜின் அமெரிக்கா கொடுக்கல. ஜி நிறுவனத்திட்ட போய் இவங்க தலையில நின்று கேட்டு பார்த்தாங்க, கொடுக்கல. அப்புறம் அந்த கான் ஃபைட்டர் ப்ரோக்ராமை ஓரமா வச்சுக்கிட்டு கடந்த 1.5 வருடமா அமெரிக்காவுடைய காலில் விழுந்து மன்றாடிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு F-35 போர் விமானம் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரம்ப் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இஸ்ரேல் இதை ரசிக்கல. ட்ரம்ப்புக்கு உள்ள இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களே இதை பெருமளவுக்கு ரசிக்கல. ஏன்னா 88% துருக்கியர்கள் அமெரிக்காவை வெறுக்கக்கூடிய ஒரு மக்கள். அதை வந்து எர்தவான் லோக்கல்ல பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ். இப்போ ஒரு அன்ப்ரூவனா இருக்கக்கூடிய ஒரு கன், ஒரு 2 முக்கியமான வெப்பன், அது ரெண்டையுமே இந்தியா அடிச்சு துவைச்சு காய போட்ட ஒரு இடத்த நீங்க வந்து இப்ப இந்தியா வாங்கல அப்படின்னு சொன்னா இதை விட ஒரு காமெடி வந்து எதுவுமே இருக்க முடியாது. இதுல இன்னொரு காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ட்ரோனை ஏவிட்டு இருக்கும்போது துருக்கியோடைய ஈகா-3 ட்ரோன், ஈகா-3 அப்படின்ற ட்ரோனை அங்க பாகிஸ்தான்ல இருந்த ஒரு விவசாயி ஷாட்கன், இந்த பாராபோர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் கன்னை வச்சு அவர் வந்து என்ன நினைச்சாருன்னா இந்தியா ட்ரோன் அனுப்பிச்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க ராணுவம் அனுப்பிச்ச அந்த ஈகா-3 ட்ரோனை சுட்டு வீழ்த்தினார். பாகிஸ்தானுடைய விவசாயி சுட்டு வீழ்த்தக்கூடிய அளவுக்கு தான் இவங்க ட்ரோனோட கேப்பபிலிட்டி இருக்குது. இவங்க வந்து இதை நம்ம கிட்ட விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, சில எக்ஸ்பர்ட் பெர்ஸ்பெக்டிவை பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்விஸ் மிலிட்ரி திங்க் டேங்க் இவங்க வந்து ஒரு 47 பேஜ் ஸ்டடியை வந்து பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்தூர்ல. இதுல ரொம்ப கோரா அவங்க வந்து ஏன்னா இப்ப இந்தியாவோட திங்க் டேங்க்ஸ் பண்ணும்போது அதுல ஓகே இந்தியாவுக்கு சார்பா இருக்கும், இல்ல ஒரு வெஸ்டர்ன் ஊடகம் பண்ணாங்க அப்படின்னா அது பாகிஸ்தான் துருக்கிக்கு சார்பா இருக்குன்னு சொல்லலாம். இது கம்ப்ளீட்டா ஒரு நியூட்ரல் இது. இப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஒரே மெயின் செட்பேக் அப்படின்றது பாகிஸ்தான் பயன்படுத்திய சீன மிசைலான PL-15. இது சில இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மிஷனை முதல் நாள் 7ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி அதிகாலையில், 8ஆம் தேதி அதிகாலையில் இந்த செட்பேக்கை பண்ணுச்சு. ஆனால் 10ஆம் தேதி பியாண்ட் டவுட் கம்ப்ளீட் அந்த பாகிஸ்தானுடைய அந்த ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து இந்திய எல்லை வரைக்குமான கம்ப்ளீட் ஏர் ஸ்பேஸை இந்தியா டாமினேட் பண்ணுச்சு அப்படின்றதும், குறிப்பாக ட்ரோன்ஸில் சோங்கர், ஈகா-3 மற்றும் அவங்க டிகையா அனுப்பிச்சது அக்கின்சி மற்றும் TB2, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெருமளவுக்கு துருக்கிய ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ அக்கின்சி எடுத்தீங்கன்னா இதுவே ஒரு சைனீஸ் ட்ரோன், அது ஒரு சீப்பான ஒரு ரீமேக்கை தான் இவங்க வந்து பண்ணாங்க. இப்போ இந்த கிரெடிட் எங்கே போச்சு அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய சென்ட்ரலைஸ் கமாண்ட் நெட்வொர்க் IACCS மற்றும் ஆகாஷ் தீர். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறையில் ஒரு மிக முக்கியமான அதிகாரி மைக்கேல் ரூபின் அப்படின்றவர் சண்டே கார்டியன்ல ஒரு எழுதியிருந்தார். அதில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய எதிர்மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேலஸ்டிக் மிசைல், இது துருக்கி இப்போ வந்து காமிச்சாங்க, உலகத்துக்கு காமிச்சாங்க. இதையும் பாகிஸ்தானுக்கு கொடுத்து இவங்க வந்து பாகிஸ்தானை ஷீல்டு பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இதுல காமெடி என்னன்னா, இந்தியா உங்கள்கிட்ட வந்து ட்ரோன் வேணும்னு கேட்டுச்சா? இல்லை. உங்கள் ட்ரோனில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஏர் ஷோலையோ இல்லை ஒரு டிஃபென்ஸ் எக்ஸ்போலையோ எட்டி பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இந்தியா காமிச்சதா? இல்லை. நீங்கள் உங்கள் சகோதர நாடான பாகிஸ்தானுக்கு கொடுத்து
பாகிஸ்தான் 400க்கும் அதிகமான ட்ரோனை பயன்படுத்தி அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நம்ம சொல்லல, ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ஸ்விஸ் திங்க் டேங்கே சொல்லுச்சு. அதன் பிறகு இவங்க 3 வீரர்களையும் இழந்தாங்க அப்ப பாகிஸ்தான்ல. இந்த செய்தியை இந்தியாவும் ஓப்பனா பேசல, அதே மாதிரி ஒரு மரியாதை கருதி இந்தியா விட்டாங்க. இவங்களும் வந்து அடக்கி வாசிச்சாங்க. அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு வேலைக்கு சென்ற இன்ஜினியர்கள்ட்டு. எந்த முட்டாளாவது ஒரு இன்ஜினியரா இருக்கக்கூடிய யாராவது துருக்கியிலிருந்து ஐரோப்பாக்கோ இல்லை அமெரிக்காக்கோ போகாம பாகிஸ்தானுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடிய சூழல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த சமயத்தில் இந்த டைலாக் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா துருக்கியை ஒரு கிளியர் கட்டாக அட்வைசரியாக நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய விமானம் கார்கோ ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறுவனம் எந்த அளவுக்கு பெரிய லாஸை சந்திச்சுது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அர்மேனியாவுக்கு இந்தியா பிரம்மோஸ் ரக ஏவுகணைகளை கொடுக்க போகிறாங்க. கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஏற்கனவே வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ கிரீஸ், சைப்ரஸ், அர்மேனியா இது 3மே துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள். குறிப்பாக கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் 2 நாடுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லையை ஒட்டியிருக்க, இவங்க வச்சிருக்கக்கூடிய நாட்டோட எல்லை கொண்ட நாடுகள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரம்மோஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா துருக்கி அங்கே சீன் போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடற்படை. அவங்க ஆன்டிஷிப் மிசைல் கேப்பபிலிட்டியில் பிரம்மோஸை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னா ரெண்டு நாடுகளும் சேர்ந்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 பிரம்மோஸை பயன்படுத்துகிறாங்கன்னா 20 கப்பல்கள் அங்கே காணாமல் போயிடும். இவங்களுடைய மெர்ச்சன்ட் வெசல்ஸ், அதாவது இவ்வளோ கெத்து காமிக்க இவங்களுடைய மெர்ச்சன்ட் வெசல்ஸை போன வாரம் கூட ரஷ்யா ட்ரோன் தாக்குதலை வச்சு பண்ணாங்க. போன மாதம் ஒரு ட்ரோன் தாக்குதல் பண்ணி 2 துருக்கியோட கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. சைலண்டா போயிட்டு சுனாப்பானா அப்படின்ற ரேஞ்சுக்கு அதை பத்தி துருக்கி ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல ரஷ்யாவுக்கு. ஸோ இதுதான் இவங்களுடைய நிலைமை. இப்போ இந்த இடத்துல நாங்கள் ட்ரோனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது, நீங்க நான் எதிரி நாடுகளுக்கு நீங்க ஆயுதங்கள் வழங்குறீங்க, உங்க எதிரி நாடுகளுக்கு நாங்கள் ஆயுதங்கள் வழங்குவோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது, அந்த இஸ்லாமிய நாடுகளோட அலையன்ஸ், அந்த இஸ்லாமிக் நாட்டோவை இவங்க இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இது 2வது மிக முக்கியமான ரீசன். 3வது, இவங்க சில அட்வான்ஸ் சிஸ்டம்ஸை கொடுக்குறாங்க. இப்போ என்ன அட்வான்ஸ் சிஸ்டம்ஸ்னா, துருக்கியில் இருந்து நேரடியாக ஒரு ஃபேக்ட்ரி, இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். பாகிஸ்தானில் 2-3 ஃபேக்ட்ரியை வச்சு மாஸ் லெவலில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ட்ரோன்ஸ் ஒரு வருடத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கான ஒரு ஃபேக்ட்ரி கேப்பபிலிட்டியை கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்தியாவுக்கு அந்த 2 ஃபேக்ட்ரி மேலே 2 பிரம்மோஸ் தேவைப்படும். இல்லை நமக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மிசைலை கூட போதும், அந்த ஃபேக்ட்ரியை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ண முடியும். ஏன்னா சங்கூரில் அவங்களுடைய ட்ரோன் பேஸை இந்தியா எப்படி தாக்கி அளிச்சாங்கன்றதை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கலாக ஒரு நாட்டை தேவையில்லாமல் எதிரியாக்கிக்கிட்டு பழைய இந்த ஓட்டமன் பெயர் துருக்கிய இஸ்லாமிய ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லா நாடுகளையும் உறுதி பார்க்கக்கூடிய ஒரு வேலையை துருக்கி பண்ணுறாங்க. இப்போ துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இருந்த ஒரே காமன் பாயிண்ட் அப்படின்றது அர்மேனியா. 2 நாடுகளும் அர்மேனியாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க. இப்போ அர்மேனியாவுடைய எதிர்ப்பு நிலையிலிருந்து இஸ்ரேலும் மாறி இருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். உங்களுடைய ட்ரோனை தயவு செய்து நீங்கள் இன்னும் அதிகப்படுத்தி பாகிஸ்தான், ஈவன் பங்களாதேஷை கூட கொடுங்க. ஒரு சூழல் வரும்பொழுது நம்ம அதை வந்து என்ன மாதிரி ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பட் நம்ம செஞ்ச மிகப்பெரிய தவறு, இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரில் பின்தங்கி இருக்கிறதுக்கான வேலையை இப்போ நம்ம எங்கே பார்க்குறோம்னா, இந்த குறிப்பிட்ட ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு 20 வீடியோவை தொகுப்பாக எடுத்து அன்னைக்கு இன்டர்நெட்டில் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உலகமே துருக்கியை பார்த்து சந்தி சிரிச்சிருக்கும். பட் நம்ம அதை பண்ண தவறதுனால இந்த ட்ரோன்ஸை இன்னமும் பல நாடுகள் வாங்குறதுக்கு ஆர்வம் காமிக்கிறாங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.